Hi guys, welcome back to a new video. SA 2027 அதாவது SA 20 சீசன் 5க்கான ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ப்ரீ சைனிங்ஸ் இப்போ எல்லா டீம்ஸுமே அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஜேஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரீ சைன் பிளேஸ் யார். இன்னையோட ஹெட்லைன்ஸ் என்னன்னா, ஜேஎஸ்கே இப்போ அவங்களோட கேப்டன் ஃபாஃப் டு பிளஸஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேஎஸ்கே ஆர் கரண்ட்லி வித்தவுட் அ கேப்டன். நியூ ஹெட் கோச் ஆல்பி மார்க்கல் அண்ட் நியூ கேப்டனை யார் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ கரண்ட் ஸ்குவாட் வச்சு பார்த்தா டானல் ஃபெரேரா தான் பெஸ்ட் சாய்ஸாக இருப்பார். எனவே இப்போ நம்ம எல்லா டீம்ஸோட ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ப்ரீ சைனிங்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜேஎஸ்கே தான் இப்போ ஆக்ஷனுக்கு முன்னாடி அதிக நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் டேட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, October 7. ஸோ ஜேஎஸ்கே இப்போ 7 ஸ்லாட்ஸ் இன்னும் ஃபில் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து எம்ஏ கேப்டன் வந்து 6 ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணி ஆகணும். அண்ட் பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ் 5 ஸ்லாட்ஸ், எஸ்சிசி கிட்ட 2 ஸ்லாட் தான் ரிமைனிங். பால் ராய்ஸ் அண்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களோட ஃபுல் 19 பிளேயர்ஸ் ஸ்குவாடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதாவது ஆக்ஷனில் அவங்க எந்த ஒரு பிளேயருமே பிக் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு ஸ்லாட்ஸ் கிடையாது. எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே சில ப்ரீ சைனிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் யார் அப்படிங்கிறத லேட்டர் அந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போ பேக் டு ஜேஎஸ்கே ஆர் டெஃபினெட்லி மூவிங் இன்டு அ நியூ ஏரா. நியூ ஹெட் கோச் அண்ட் நியூ கேப்டனோட போக போகிறாங்க. இப்போ நம்ம கேப்டனை ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ஆஃப்கோர்ஸ் ஃபாஃப் டு பிளஸஸ். அதுக்கடுத்து நாண்ட்ரே பர்கர், இது எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி. நாண்ட்ரே பர்கர் நம்மளோட ஃப்ரண்ட் லைன் பேசர், ஆனால் அவரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிச்சர்ட் கிளீசன், பிராண்டன் கிங், சுபம் ரஞ்சானே, டேனியல் ஓரல் அண்ட் ரீஸ்டாப்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அவங்களோட ஓவர்சீஸ் அந்த கண்டின்ஜென்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் லோக்கல் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் 23 ஜேஎஸ்கே நிறைய பிளேயர்ஸை லாஸ்ட் டைம் வச்சிருந்தாங்க. ஸ்டீவ் ஸ்டோக், நெயில் டர்மர்ஸ் அண்ட் யோரிக் பான்ஸ் வாக் வைக்கலாம். இவங்க எல்லாருமே ஜேஎஸ்கே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீவ் ஸ்டோக் லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ணல, ஆனால் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிக ஹைப் இருந்துச்சு, டெவால் பிளேயர்ஸோட அடுத்த வேர்ஷன்ரா அப்படி இப்படி நம்ம ஹைப்லாம் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் அவர் வந்து எந்த ஒரு மேட்சும் ப்ளே பண்ணல. அண்ட் இப்போ ஜேஎஸ்கேவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஜேஎஸ்கே ஃபேன்ஸும் கம்பைண்டாக இந்த பிளேயரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா அது ரிவால்டோ மூன்சாமிக்கு தான். இப்போ அவரை ஜேஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஜேஎஸ்கே அதிக தொகை கொடுத்து லாஸ்ட் ஆக்ஷனில் சைன் பண்ண வியான் முல்டர் ஹஸ் ஆல்சோ பீன் ரிலீஸ். அதுக்கப்புறம் மைக்கேல் பெப்பர் அண்ட் இம்ரான் தாயித், இவங்க எல்லாரும் தான் ஜேஎஸ்கேயோட ரிலீசஸ். இதில் சர்ப்ரைசிங்கான ரிலீசஸ்னா ஃபாஃப் டு பிளஸஸ் அண்ட் ஆண்ட்ரே பர்கர் தான். ஃபாஃப் டு பிளஸஸ் இன்கேஸ் ஃபிளெமிங் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா இவருமே கண்டினியூ பண்ணியிருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் ஆல்பி மார்க்கல் ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்போட போகணும்னு விரும்பியிருக்காரு. பட் ஸ்டில் தேங்க்யூ ஃபாஃப் டு பிளஸஸ் ஃபார் யூர் கான்ட்ரிபியூஷன். மோஸ்ட் ப்ராபப்லி அவர் இனிமேல் SA 20 கண்டினியூ பண்ண மாட்டார். நான் லோக்கல் பிளேயராவது அட்லீஸ்ட் கண்டினியூ பண்ணுவார். கேப்டன்சி வேற யாருக்காவது போகும், ஆனால் கண்டிப்பாக டீமில் இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் ஜேஎஸ்கே ரிலீஸே பண்ணியிருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து ஃபாஃப் டு பிளஸஸ் நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன் அப்படின்னு டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. சுபம் ரஞ்சானியோட ரிலீஸுமே புரிஞ்சிக்க முடியல. ஐ திங்க் எம்எல்சியில் ரன்ஸ் அடிக்காததுனால சரி இங்கே ரிலீஸ் பண்ணிடும். அண்ட் மோர் ஓவர் ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸுமே வந்து கிரியேட் பண்ணி ஆகணும், பெட்டரான ஓவர்சீஸ் பிளேஸ் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் இப்போ ஜேஎஸ்கேயோட ரீட்டைன் அண்ட் ப்ரீ சைனிங்ஸ்க்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரீ சைனிங்ஸ் பார்த்துலாமே. ஸோ ஜேஎஸ்கே ஒரே ஒரு பிளேயர் தான் ப்ரீ சைன் பண்ணியிருக்காங்க. பட்டாசான சைனிங்னு கண்டிப்பாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ கரேபியன் ஆல்ரவுண்டர் ஜேசன் ஹோடர் தான் இப்போ ஜேஎஸ்கே ப்ரீ சைன் பண்ணியிருக்காங்க. அற்புதமான சைனிங் ஜேஎஸ்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கூட எம்எல்சியில் வந்து கேப்டனாக ஜெயிச்சிருக்காரு ஜேசன் ஹோல்டர். ஸோ கண்டிப்பாக சூப்பரான சைனிங் தான். சில ஃபேன்ஸ்லாம் கொடுத்த பில்டப் பார்க்குறப்போ ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஏன்னா சில பேர் என்ன சொன்னாங்கன்னா 2 ஓவர்சீஸ் சைனிங்ஸ் பண்ண போகிறாங்க, ஒன்று வந்து ஜேமி ஸ்மித்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் இன்னொரு இங்கிலீஷ் பிளேயருமே கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஜேஎஸ்கே ஜஸ்ட் ஒரு பிளேயர் தான் ப்ரீ சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம ரீட்டைன் பிளேயர்ஸ் பக்கம் வந்தோம்னா ஜாரன் பேச்சர், மேத்யூ டிவிலியர்ஸ், லூயிஸ் டுப்ளோய், டானல் ஃபெரேரா, டியான் ஃபோரஸ்டர், அகில் ஹுசேன், டுவான் யான்சன், ரைலி ரூசோ, யாங்கோ ஸ்மித், பிரணாடன் சுப்ரையன் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ். தென் ப்ரீ சைனிங்ஸில் வந்து ஜேசன் ஹோல்டர். ஸோ இப்போதைக்கு ஜேஎஸ்கேயோட கரண்ட் ஸ்குவாடில் 12 பிளேயர்ஸ் இருக்காங்க. மேத்யூ டிவிலியர்ஸ் லாஸ்ட் SA 20 சீசனில் 11 இன்னிங்ஸில் 151 ரன்ஸ் தான் மேனேஜ் பண்ணாரு. அவரோட ரிட்டென்ஷன் கண்டிப்பாக கொஸ்டினபிள் தான். ரைலி ரூசோ SA 20 அந்த 4-5 மேட்ச் விளையாடுறாரு இல்லையா, அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் எம்எல்சியில் வாஸ் வெரி பேட். மற்றபடி லூயிஸ் டுப்ளோய், டியான் ஃபோரஸ்டர், டானல் ஃபெரேரா, அகில் ஹுசேன், டுவான் யான்சன்லாம் பக்காவான ரிட்டென்ஷன்ஸ். ஸோ நீங்கள் ஜேஎஸ்கேயோட ரிட்டென்ஷன் அண்ட் ப்ரீ சைனிங்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. தென் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களோட ஃபுல் 19 பிளேயர்ஸ் ஸ்குவாடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏடன் மார்க்ரம் தான் அவங்களோட கேப்டன். தென் பிளேயர்ஸ் லைக் கேன் வில்லியம்சன், ஹென்ரி கிளாசன், சுனில் நரேன், டெவான் கான்வே அண்ட் ஜார்ஜ் பட்லர் எல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ரீ சைனிங்ஸில் இப்போ பக்காவான ஃபார்மில் இருக்கிற சாம் கரனை தட்டி தூக்கியிருக்காங்க. தென் ரிலீசஸில் ஒரு முக்கியமான ரிலீஸ் நூர் அகமது. ஸோ நூர் அகமது எதனால ரிலீஸ் ஆகியிருக்காரு அப்படிங்கிற எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட பாலிசி படி ஒரு பிளேயர் வந்து 3 ஓவர்சீஸ் லீக்ஸில் தான் அப்பியர் ஆகணும். ஸோ அதனால வந்து நூர் அகமது இங்கே SA 20 ப்ளே பண்ணலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எம்எல்சிலேருந்து அவர் இந்த சீசன் விலகினார். ஸோ SA 20 கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷனுக்கு வர போகிறதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.
தென் எம்ஐ கேப்டனுக்கு வந்தோம்னா இவங்களுமே நிறைய பிளேஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜேஎஸ்கேக்கு அடுத்து இவங்க தான் அதிக ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணி ஆகணும். 6 ஸ்லாட்ஸ் வந்து இன்னும் ரிமைனிங். கேப்டன் ரஷீத் கான் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. தென் ரயன் ரிக்கல்டன், நிக்கோலஸ் பூரன், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், கார்பின் பாஸ் மாதிரி பிளேயர்ஸ்லாம் இந்த டீமில் இருக்காங்க. ப்ரீஸ் இன்னிங்ஸில் எல்லா டீமுமே வந்து கச்சிதமாக தூக்கியிருக்காங்க. ஸோ வில் ஜாக்ஸ் இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. வில் ஜாக்ஸ் இப்போ வேற மாதிரியான ஃபார்மில் இருக்காருங்க. ஸோ இப்போ The 100ல எம்ஐ லண்டன் டீமுக்காக தான் விளையாடுறாரு. ஸோ எம்ஐ டீம் அந்த ஒரு கனெக்ஷன் மூலியமா இப்போ எம்ஐ கேப்டன்லேயே அவரை சைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேயரோட அவங்க சிஎஸ்கே கொடுக்க போறாங்கன்னு நினைச்சீங்க, கண்டிப்பா அதெல்லாம் நடக்க போறது கிடையாது அப்படிங்கிறது இது மூலியமாவே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் எம்ஐ கேப்டன் ட்ரெண்ட் போல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எம்ஐ மேனேஜ்மெண்ட் ட்ரெண்ட் போல்ட்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் பால் ராய்ஸ்க்கு வந்தோம்னா பால் ராய்ஸ் அவங்களோட கேப்டன் டேவிட் மில்லர் அண்ட் பிளேயர்ஸ் லைக் ஓட்னில் பாட்மேன், சிக்கந்தர் ராஜா, முஜிபுர் ரஹ்மான், தாமஸ் ரூ, ஆசா ட்ரைபேன்ற மாதிரி பிளேயர்ஸ் இங்க வச்சிருக்காங்க. லெஹாண்ட்ரே பிரிட்டோரியஸ் ஆல்சோ ரீடைன் பண்ணியிருக்காங்க. ப்ரீ சைனிங்ஸ்ல அஸ்மத்துல்லா ஒமர்சாய் அண்ட் ஜோ ரூட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஜோ ரூட்டை வைல்ட் கார்டு முறையில் சைன் பண்ணியிருக்காங்க. மற்ற டீம்ஸ் யாரும் வைல்ட் கார்டு இப்போதைக்கு நான் சொன்ன டீம்ஸ்லாம் வந்து வைல்டு கார்டு யாரும் சைன் பண்ணாமல் இருக்காங்க. அண்ட் இவங்களுமே பால் ராயல்ஸுமே வந்து அவங்களோட ஃபுல் 19 பிளேயர்ஸ் ஸ்குவாடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தென் அப்படியே பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு வந்தோம்னா கேப்டன் கேஷவ் மகாராஜ், தென் பிளேயர்ஸ் லைக் டெவால் பிரெஸ், கார்னர் எஸ்டூசன், ஷெர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்ட், ஆண்ட்ரே ரசல், லுங்கி இங்கிடி இவங்களெல்லாம் ரீடைன் பண்ணியிருக்காங்க. வில் ஜாக்ஸ் இங்கே தான் லாஸ்ட் இயர் ப்ளே பண்ணாரு. ஸோ இங்கேருந்து ரிலீஸ் ஆகி தான் இப்போ எம்ஏ கேப்டனோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜேமி ஓவர்டனோட பிரதர் கிரேக் ஓவர்டனுமே ரிலீஸ் ஆகியிருக்காரு. ப்ரீ சைனிங்ஸில் வந்து ஃபில் ஷாட் அண்ட் மேத்யூ ஷாட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக டிஃபெண்டிங் சாம்பியன் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு வந்தோன்னா கேப்டன் ட்ரிஸ்டன் சப்ஸ் கண்டினியூ பண்ண போறாரு. தென் ரீடைன் பிளேஸில் மேத்யூ பிரெட்ஸ்கி, ஜேம்ஸ் கோல்ஸ், குவிண்டன் டிகாக், மார்க்கோ யான்சன்லாம் ரீடைன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரீ சைனிங்ஸில் மிச்சல் மாஷ் அண்ட் ரிஷர்ட் ஹோசேனை சைன் பண்ணியிருக்காங்க. மிச்சல் மாஷ் இப்போ கரண்ட்டாக The 100ல சன்ரைசர்ஸ் லீட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ணுறாரு. ஸோ அந்த கனெக்ஷன் மூலிமா இங்கேயுமே சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்லையுமே சைன் பண்ணியிருக்காங்க. ரிஷர்ட் ஹோசேன் இவர் தான் ஒன்லி பங்களாதேஷ் பிளேயர் இப்போ கரண்ட்டாக SA20ல வந்து ப்ளே பண்ண போகிறது. ரிலீசஸில் ஜானி பாஸ்டோ, அல்லா கசன் வர மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இத்துடன் SA20யோட ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ப்ரீ சைனிங்ஸ் முடியுது. ஜேஎஸ்கே அண்ட் எம்ஏ கேப்டன் மாதிரி டீம்ஸ்லாம் லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. ஜேஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை சைன் பண்ணி ஆகணும். இப்போ கரண்ட் ஸ்குவாடில் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா ஜேம்ஸ் வின்ஸ், அகில் ஹுசேன், ஜேசன் ஹோல்டர் அண்ட் லூஸ் டூப்ளோய். ஜேஎஸ்கே எந்த 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை சைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.